அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளி ஒரு இலக்கிய செய்தியை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலே ஒரு 1978 அல்லது 79 என்று நினைக்கிறேன், சிட்டுக்குருவி என்று ஒரு திரைப்படம், நடிகர் சிவகுமார் நடித்த திரைப்படம். சுமித்ரா அவர்கள் நாயகியாக நடித்திருப்பார். அந்த படத்தில் இசைஞானி இளையராஜா அவருடைய இசையில் கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடல், அந்த பாட்டு வரும். உன்னை நம்பி நெத்தியில பொட்டு வச்சேன், மத்தியில நெத்தியில பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கராசா என்று அந்த தொடங்கும் அந்த பாடல். இந்த பாடல் ஒரு கிராமத்தில், ஒரு அமைதியான கிராமத்தில், ஜனசந்தடியெல்லாம் அதிகமாக இல்லாமல் மிகவும் ஒரு அமைதியான நேரம், அந்த இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் அந்த கதாநாயகனான சிவகுமார் திண்ணையில் இருக்கிற மாதிரியும், இந்த காதலிக்கிற பெண் அந்த சுமத்ரா நாயகி பாடுவது மாதிரியும் இருக்கும். அந்த தெருவில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, அமைதியாக இருக்கும். அப்போ அந்த பாடலுக்கு இடையில இவர்கள் இருவர் மட்டும்தான் முழித்திருப்பார்கள் என்பதை குறிப்பாக உணர்த்துகிற அந்த பாடலினுடைய அந்த காட்சி அமைப்பில் இளையராஜா இன்னொரு வாய்ஸை கொண்டு வந்திருப்பார். ஹே 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 என்று அந்த ஒரு இடையில வரும். அந்த இரவு நேரத்தில் அது ஏதோ அந்த ஏற்றம் இறைப்பது, அந்த மாதிரி ஏதோ அந்த விவசாய சம்பந்தப்பட்ட வேலை செய்கிற ஒருத்தர், அல்லது அந்த விவசாய நிலத்தில் இரவு நேரத்தில் காவலுக்கு இருப்பாங்க. அது வாழைத்தோப்போ அல்லது நெல் வயலோ அல்லது மற்ற ஏனைய இதோ. அப்போ அது யாரோ ஒருத்தர் அங்கே ஒரு விவசாயி அது ஒரு குரல் கொடுக்குற மாதிரியான அந்த தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குரல் கேட்குது என்பது மாதிரியான அந்த ஒரு காட்சி அமைப்பு மிக அழகாக அந்த பாடலுக்குள்ளார அது இருக்கும். உன்னை நம்பி நெத்தியில பொட்டு வச்சேன், மத்தியில நெத்தியில பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கராசா, விட்டு போனா உதுந்து போகும் வாசன ரோசா என்று வரும்போது ஏஹே ஏஹே என்று ஒரு 2-3 தடவை அப்படி வரும். அப்போ அந்த ஒரு அமைதியான இடத்துல அந்த குரல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த பாட்டை நான் கேட்டப்போ, சமீபத்தில் இந்த திரைப்படத்தை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ அந்த பாடலை கேட்டப்பையும், அந்த பாடலில் இடையில வர்ற அந்த குரலை நான் பார்த்தப்பையும் கேட்டப்போ எனக்கு ஒரு நினைவு வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் நூல் நிலையத்தில் நான் படித்த ஒரு புத்தகம், காலஞ்சென்ற எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதின புத்தகம், ஹைக்கூ ஒரு புதிய அறிமுகம் என்ற புத்தகம். தலைப்பு மிகவும் மெல்லிசான ஒரு புக்கு, ஒரு 60-70 பக்கம். ஒரு சின்ன அறிமுகமாக ஹைக்கூ என்கிற அந்த ஜப்பானிய கவிதை வடிவத்தை பற்றி எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, மொத்தம் 3 வரிகள் இருக்க வேண்டும். இப்போ திருக்குறள் எப்படி 2 வரிகள் 2 அடிகளை கொண்டது, அப்படி அந்த குறள் வெண்பா என்று சொல்வார்கள். வெண்பால பல வெண்பா இருக்குது. அதில் அந்த குறள் வெண்பாங்கிற அந்த யாப்பிலக்கண அடிப்படையில் இருக்கணும். 2 அடிகளில் இருக்கிற அந்த சின்ன இறுக்கமான வடிவம், ரொம்ப சுருக்கமான வடிவம். உலகத்திலே அந்த அளவுக்கு வேற ஒரு கவிதை வடிவம் இல்லை. ஆனால் ஹைக்கூ இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு 3 வரிகளை கொண்டதாக இருக்கும். இந்த 3 வரிகளில் முதல் 2 வரி ஒரு பகுதி, அந்த 3வது வரி 2வது பகுதி, 1 2 அது மொதல் செக்மெண்ட், முதல் பகுதி 1. 3வது வரி பகுதி 2. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதின அந்த கவிதையை சொல்லலாம். இரவெல்லாம் உன் நினைவுகள் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த அர்த்தம் முழுமையடையாமல் இருக்கணும். இரவெல்லாம் உன் நினைவுகள் கொசுக்களை போல கடிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருக்கும். மழை வருவதற்குள் போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது, மழை வருவதற்குள் முதல் வரி போய் பார்க்க வேண்டும். இந்த 2 வரிகளை படிக்கும்போது பாதி தான் அர்த்தம் புரியணும். அவள் போட்ட கோலம்ங்கிற அந்த 3வது வரியை படிக்கிற போது அர்த்தம் முழுமையடைய வேண்டும். அப்போ முதல் 2 வரியை மட்டும் கத்தரிச்சிட்டா பாதியோடு நிற்கும், அப்படி பாதி கிணறு தாண்டின மாதிரி. அப்படி இருக்கிறது என்றெல்லாம் அதனுடைய இலக்கணத்தெல்லாம் சொல்கிறவர் முதல்ல ஒரு ஹைக்கூவை சொல்லி தான் அவர் ஆரம்பிக்கிறது.
தூரத்திலே ஒரு கதவு இழுத்து சாத்தப்பட்டதுங்கிற 3வது வரி. அப்போ ஒரு அமைதியான ஒரு கிராமங்கிற ஒரு காட்சி வந்து அந்த படிக்கிற வாசகன் மனதுக்குள்ளே தோணுது. அங்கே வந்து ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, ஏதோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை, அப்போ ஏதோ கதவு சாத்தப்பட்டது. அல்லது வந்து அந்த வயதான ஒரு முதியவர் இருக்கிறாரு, அந்த பெண்ணும் இருக்காங்க, அந்த மனைவியும் இருக்காங்க. இவர்கள்ட்ட சண்டை போட்டுக்கொண்டு காதலித்து விட்டு திரும்பி வீடு திரும்புகிற ஒரு பெண், தன்னுடைய மகள், அவளோடு வாக்குவாதம் பண்ணி ஏன் இப்போ வந்தாங்கிற மாதிரி கதவை சாத்துக்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம். அந்த படிக்கிறவனுக்கு என்னென்னலாம் தோணுதுங்கிறதுக்கு இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பார். அமைதி அந்த கிழித்து கொண்டு ஒரு அமைதியான ஒரு அப்படியே அந்த மரஞ்செடி கொடிகளுடைய சத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி நித்திரையில் ஆழ்ந்திருக்கிற ஒரு கிராமத்தை, அந்த இரவு நேரத்தை, அதெல்லாம் சொல்லாமலேயே தூரத்திலே ஒரு கதவு இழுத்து சாத்தப்பட்டது என்கிற அந்த 3 வரிகளுக்குள்ளே சொல்லாமலேயே அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கியதாக அது இருந்தது என்று அவர் சொல்லுவார். அந்த ஒரு நினைவு வந்து எனக்கு திருப்ப வந்துச்சு. இந்த திரைப்பட பாடலை நான் கேட்டு ரசித்த பொழுது அந்த நினைவு வந்தது. அந்த வகையிலே நான் அந்த இலக்கிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.